அனைவருக்கும் வணக்கம். கருணையை இழந்துவிட்ட மனம் பாறையில் செதுக்கப்பட்ட பூவை போன்றது என்ற கண்ணதாசன் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு. அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரியர் மன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் வேலைவாய்ப்பு இது முற்றிலுமாக நிரந்தர பணியிடம். அதற்கு முன்னதாக டெட் தேர்வு பற்றி பார்த்துருவோம். தமிழக அரசு நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பானது ஏற்கனவே இவங்க கொடுத்துருந்த தேர்வு தேதியானது நவம்பர் 1ஆம் தேதி என்று கொடுத்தாங்க. அது மாற்றம் செய்யப்பட்டு 15/11/2025 பேப்பர் 1க்கும் பேப்பர் 2 16/11/2025 தள்ளி வச்சுருக்காங்க. சில நிர்வாக காரணங்களுக்காக இந்த தேர்வுகளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா திட்டம் போட்டு பிளான் பண்ணி படிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிங்க. ஒவ்வொரு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பாடங்கள் இருக்கக்கூடிய முன்னர் வினாக்களை பார்த்து எதுலேருந்து வினாக்கள் அதிகமாக வந்திருக்கு என்பதை பார்த்து தெளிவடைந்து படித்து தேர்வில் வெற்றி பெறுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பணியிடம் பட்டாதாரி ஆசிரியர் காலி பணியிடம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 5/9/2025 அடுத்த மாதம்தான். அடுத்தது பாருங்கள், இந்த பணியிடத்திற்குரிய பாடம் தமிழ் பாடம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தமிழ் பாடத்திற்கான காலி பணியிடம் நோட்டிஃபிகேஷன் வரல, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி. அவர்களுக்கான இது வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த பணியிடத்துக்குரிய கல்வி தகுதியானது பிஏ அல்லது நீங்கள் பிலிட் முடிச்சிருந்தாலும் முடிக்கலாம். தமிழ் இலக்கியம் முடிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் எம்ஏ முடிச்சுக்கலாம், எம்பிஎல் முடிச்சுக்கலாம், ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். டெட் பேப்பர் 2ல் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கவங்க இதை விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த பணியிடத்திற்கு. இதற்குரிய சம்பளமானது 36,400 1,34,200 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும். மேலும் பாருங்கள், இவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் பிடியாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு சிலர் செகண்ட் கிரேடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் பிஜியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பிடியாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸு 5 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக இதில் இணைச்சி அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க அப்ளிகேஷனில். அடுத்து பாருங்கள், இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இமெயில் ஐடியும் இவங்க கொடுத்துருக்காங்க. 8msm1947@gmail.com இந்த முகவரிக்கும் நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க, 6383438721 இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்புங்களா. விண்ணப்பங்களை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுய விவரங்கள் அடங்கிய ஒரு பயோடாட்டா நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அது கூட உங்களுடைய அனைத்து விதமான கல்வி சான்றிதழுடைய நகல்களை இணைச்சிக்கிட்டு முக்கியமாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிஞ்சிருந்தால் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பருடைய நகலையும் நீங்கள் இணைச்சிக்கோங்க. இது இணைச்சிட்டு அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தபால்லையும் அனுப்பலாம் போல். கரஸ்பாண்டன்ட் எய்டட் மிடில் ஸ்கூல், மிளகாக்குப்பம், கீரை சாது, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் 632514 இந்த பின்கோடு முகவரிக்கு அனுப்பிக்கிறலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ இந்த கீழே அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, 6379983799 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் அனுப்பிச்சிக்கிறலாம். மற்றபடி இந்த வீடியோ சார்பாகவோ இந்த வேலை சார்பாகவோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போன்ற வேலை தேடும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் மன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.